வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நம்ம இந்த தொகுப்பில் மாசி மாத பலன்களும் சுக்கிர வக்கர பயிற்சி பலனை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி தனுசு ராசி நேயர்களே. அதாவது பொதுவாகவே காலதேவனுடைய இந்த பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடியது 9ஆம் இடம். மேசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது குருவோட வீடு, செவ்வாய்க்கு பக்கத்துள்ள வீடு. எப்படி மேசத்துக்கும் மீனத்துக்கும் ஒரு ஒட்டு இருக்கோ, இங்கே அதே போல் தனுசு ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ஒட்டு இருக்கும். அதான் குரு மங்களம் அர்த்தம். சந்திரன் குங்குமாங்க. சந்திரன் யார் இதில்? குரு பகவான். குங்குமம் யார்? செவ்வாய். நல்லா பார்த்தீங்கன்னா மேலே 2 கீழே 2 ஒட்டியிருக்காங்களா? அப்படி தனுசு அதனால தனுசு ராசிக்காரங்கள் பொதுவாகவே பாக்கியம் பெற்றவர்கள். குருவானுடைய ராசி அந்த குரு வீட்டில் தான் மூல நட்சத்திரம், அதே போல் பூரா நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திரா நட்சத்திரம், இந்த 3 இருப்பாங்க. சூரியன், சுக்கிரன், கேது, இந்த 3 சாரம் பெற்று தான் அந்த நட்சத்திர அதிபதி தான் அங்கே இருப்பாங்க. முழுமையாக கொடுத்தது மூலம் 4 பாதமும் பூரா 1 பாதம் மட்டும் உத்திராடம் இருக்கும். அதுக்கு மீதி போனால் மகத்துக்கு போயிடும். இப்போ மூலத்தில் பிறந்தவங்க, பூரா நட்சத்திர உத்திரா நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த பலன் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு கோச்சாரப்படி சிறப்பாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? ஏற்கனவே நிறையா பதிவு போட்டிங்க ஐயா, இப்போ நடந்துடும் அப்போ நடந்துன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். எங்களுக்கு ஒன்றும் நடக்கலையே ஐயான்னு சில பேர், பல பேர் கிடையாது, சில பேர். ஏன்னா 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 70% அவங்களுக்கு நடந்து விட்டது. ஏன்னா தசாவிதமாக நடக்கும். ஒரு 30% மொத்தம் இன்னும் அப்படியே என்னங்க நீங்கள் நாங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கோமுங்க. இந்தாங்கிறீங்க அந்தாங்கிறீங்க ஒன்று அப்படியே கணத்தில் இந்த சொல்லுவாங்கள்ல, கிணத்துல கல்லை கொட்ட மாதிரி நாங்கள் இன்னும் உட்காந்துருக்கோம்யா. ஒரு தொழில் முன்னேற்றம் இல்லை, ஒரு வேலை வாய்ப்பு அமைய மாட்டேக்கி, ஒரு கல்யாணம் முடிய மாட்டேக்கி, குழந்தை இருக்க மாட்டேக்கி, ஏதோ ஒன்று நாங்கள் என்ன பிரச்சனையாக இருக்கோம்னு ஒரு 30% சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய கர்ம விலையின் தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகம் பேசப்படும். கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுதான் அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் கூட தொழில் வேலை பார்க்குறீங்க, ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ திருமணம் பண்ணுறீங்க, இது பூராமே சென்ற பிறவியில் கடன் கர்மா தான் மறுபலம் முளைச்சி கிடைக்குது. நான் வேடிக்கை சொல்கிறது உண்டு. ஒரு வீட்டில் ஒரு கடைக்கு போயிருந்தோம். முதலாளி இருக்கார், தொழிலாக இருக்காங்க. முதலாளியை போய் பார்க்குறோம். என்னங்கய்யா காலாலத்து வந்து வேலை பார்க்க மாட்டேங்காங்க ஐயா, சௌகரியத்துக்கு வராங்க, நம்ம இருந்தால் வேலை பார்க்குறாங்க, நம்ம அங்கிட்டு போயிட்டோம்னா சர்வீஸாக வேலை பார்க்காங்க, ஒரு விருப்பம் இல்லை சாமி அப்படின்னாரு. சரிங்கன்னு அவங்களுக்கு கேட்டால், என்னையா மனுஷனாயாவே எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்காய்யா, இவன் வந்தாலும் எங்களுக்கு ஓட மாட்டேங்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் இவங்கள குறைய அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்னதாமே செய்ய அப்படின்னா ஒன்றும் இல்லை. உங்கள் மனசுப்படி நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். சென்ற பிறவியில் இந்த முதலாளி உட்கார்ந்தவர் தொழிலாளியும் உங்கள்கிட்ட வேலை பார்த்துருக்காரு. நீங்கள் படாபாடு படுத்திருக்கீங்க அவரை. அந்த கருமத்தை கழிக்கணும்ல. அவர் மறுபிறவி எடுத்து உங்களை வேலைக்காரனாக்கி அவர் முதலாளியை உட்கார்ந்து உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கார். இதுதான் ஐயா. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 2 பேருமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் அவர் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டு போங்க. கொஞ்ச நாள் அவரே மனம் மாறிடுவார். இதை சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சொன்ன உடனேயுமே ஒரு ஒரு சொல்லுவாங்களே, ஒரு ரிலாக்ஸ் கிடச்சிது. இந்த வேர்த்துக்கிட்டவனுக்கு ஃபேன் போட்டால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆமாம் சாமி இப்போ சொன்னப்பறம் கொஞ்சம் மனசாந்தியாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு தான் எனக்கு ஆள் இல்லைங்க. எதுக்கெடுத்தாலும் குத்தம், எதுக்கெடுத்தாலும் குறை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கிடையாது. எல்லாருமே கணவன் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா சொந்தம் பந்தம் நம்ம தொழில் பார்க்குறவ எல்லாமே கர்மம் தாங்க. சென்ற பிறவியின் கடன் இந்த பிறவியில் பணி. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இது முழுக்க முதல்ல நிற்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் குழந்தையாக பிறந்திருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அது கணவனாக இருக்கலாம்,
ஏதோ இல்லை நீங்கள் தனுசு ராசிக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தனுசு ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். இது உபயராசி. நீங்கள் இந்த 4 கட்டம் இருக்குது, அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 ராசிக்காரங்களும் 2 ராசி மிதுனமும் கன்னியுமா புதனுடைய அனுக்கிரகம், அது ஞானம். குரு லக்ன ராசி, இது ஞானம். இந்த ஞானம் உள்ளவங்க தான் போராடி வெற்றி பெறுவார்கள். ஈஸியாக எடுத்தவங்க இருக்காது. அப்படி நிதானமாகத்தான் உங்கள் வாழ்க்கை எல்லாமே நடக்கும். ஏன்னா வேகமாக நடந்தால் அது விருத்தி இருக்காது. எடுத்தமா கௌத்தரமாக நீங்கள் சொல்லி பாருங்கள். தனுசு ராசிக்காரன் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், என்னங்க செவ்வாய் இழுக்குதுங்க, இந்த நேற்று வந்தவங்க அவங்க சொன்ன டக்குன்னு முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு தான் இழுத்துக்கிட்டு இருக்கும்பாங்க. அதே போல் ஒரு தொழிலை பார்க்க போனாலும் இவனுக்கு பின்னால் வேலை பார்த்தாங்க, இவனுக்கு மேலே ப்ரொமோஷன் பண்ணி டக்குன்னு மேலே போய் இவர் 40 ரூபாங்கன்னா ஒரு 1 லட்சம் வாங்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் என்னைக்குனாலும் 1 லட்சத்து 40 வந்துடுவார். ஆனால் இவர் 40, 45, 50, 50 1.5 லட்சத்தை போய் ஃபைன் அனுப்பார். இது படிப்படியான முன்னேற்றம். அது உடனே முடியும். ஏன் அப்படின்னா, அதையும் ஏன் சொல்கிறேன் கேட்டுக்கணும். நீங்கள் உங்கள் தனாதிபதி யார் அப்படின்னா 2ஆம் இடம் யார்? சனி பகவான். மகர வீடு. அப்போல்லாம் எப்படி வரும்? தனாதிபதினேஸ்வர் பையத்தான் கொடுப்பார். ஆனால் பையர் கொடுத்தாலும் வலுவாக கொடுத்துவார். சரிங்க, இங்கிட்டு யாருங்க அப்படின்னு பார்த்தா இங்கே தனாதிபதி லாபாதிபதி அப்படின்னா சுக்கிரன் எங்கே இருக்கார்? 11ஆம் இடம் விருச்சிகம். அவர் தான் லாபாதிபதி. அப்போ ஒருத்தர் சமமானவர், ஒருத்தர் பகையானவர். அப்போ இருவரும் உங்களுக்கு லாபாதி தனாதிபதியாக இருக்கனால வாழ்க்கையில் எதை கிடைத்தாலும் போராடி தான் கிடைக்கும். அது புகழோடு கிடைக்கும். இதை நீ நினச்சிக்கணும் தனுசு ராசிக்காரங்க. சரி, இப்போ இந்த மாதம் என்னங்க செய்யப்படுது அதை மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா, மாசிங்கிறது கும்ப மாதம், சனியோட மாதம் வச்சுக்கலாம். சனி வீட்டில் இருந்த சுக்கிரன் இப்போ எல்லா ராசியும் 2.5 வருஷத்துக்கு வருது. குரு 1.5 வருஷத்துக்கு 1 வருஷம் போவார். ராகுக்கு எது 1.5 வருஷம் போவார். இவர் மாதக்கோள்கள். அப்போ மாதக்கோளுங்கிறது 1.5 மாதம் 2 மாதம் இருப்பார். அப்போ 28/1 அவர் சுக்கிர பயிற்சியாகி புரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து 4ஆம் பாதத்துக்கு போய் மீனத்துக்கு போய் உட்காந்துட்டார். இனி மீனத்தில் ஒரு 2.5 மாதம் 3 மாதம் இருப்பார். அப்போ மாதத்துலேருந்து உங்களுக்கு பலன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவார்? மீனத்துக்கு போனே உச்சம் பெறுவார். அப்புறம் வக்கரம் வருவார். அப்புறம் 2வது ரிட்டர்ன் போவார். இந்த மாதிரி நடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த புரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து மாதத்துலேருந்து வைகாசிக்குள்ளே கண்டிப்பான முறையில் ஒரு சுபகாரியங்கள் சுப செய்திகள் உங்களுக்கு வந்தே தீரும். இது நீ சும்மா இருந்தாலும் சரியா, இது வரைக்கும் வழியை போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வழியை கூப்பிட்டு வந்து வாங்கயா, இந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு உங்களை வந்து இருந்து கொடுப்போவாங்க. அப்போ தொழில் முன்னேற்றம் கிடச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இதில் சூட்சமாக பாருங்கள், பங்குனி 1ஆம் தேதி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம். சனி பகவான் புரட்டாதி 3ஆம் பாத்து 4ஆம் பாத்து போய் உட்கார்றாரு. இவருக்கு முன்னாடி சுக்கிரன் போய் உட்காந்துட்டார். எப்போ? 28/1 உட்காந்துட்டார். தை மாதம் உட்காந்துட்டாச்சு. அப்போ சனியும் சுக்கிரனும் எப்போ வாசம் செய்கிறாங்கன்னா பங்குனி மாதம் சேர்ந்துருவாங்க. அப்போ உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் தனாதிபதியும் சேரும்போது தனம் பெருகும், உங்கள் வாக்கு பலிக்கும், குழந்தை பேர் கிடைக்கும், திருமண பாக்கியம் கிடைக்கும், சொந்த வீடு வாங்குவீங்க, வெளியூர் பயணங்கள் வெற்றி அடையும், வண்டி வாகனங்கள், இடம் வாங்கி வீடு கட்டுறது, இல்லை கட்டின வீட்டில் விற்று இன்னொரு பக்கம் பெரிய வீடாக கட்டுறது, ஆல்டேஷன் பண்ணுறது, தன்னுடைய உடல் நல்ல அழகு பெறுறது, சொந்த வந்தங்கள்லாம் அப்படியே பல்ல காமிச்சிட்டு உங்கள்கிட்ட உட்காந்து அப்படியே நீ போட்டி போட்டு உங்களோட உரிமையாக பழகிறது, எல்லாமே பங்குனியிலேருந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்க. ஆஹா அப்படின்னு பயங்கரக்கூடாது. எப்படியும் பங்குனி மாதம் மிக 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 சிறப்பான அமைப்பாக தனுசு ராசிக்காருக்கு இருக்குது. கவலைப்பட வேண்டாம். இது வரைக்கும் எப்படி சொன்னமோ இல்லையோ, எப்படி நடந்தது இதுதான். ஆனால் 100% சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ கூட
எங்களுக்கு என்ன எனக்கு நல்லது செஞ்சவனுக்கு அதே தான் கெட்டது. அதே மாதிரி உங்கள் எல்லாமே இந்த சனியும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரே நட்சத்திரத்தில் பயணப்பட போகிறார். நட்பு, அதான் சனியும் சுக்கிரன் பேர் நட்பு. இப்போ நம்ம இருக்குங்க, பிடிச்ச நண்பரோடு ட்ராவல் பண்ண எப்படி இருக்கும்? அது மாதிரி சொர்க்கம் எங்கெங்கே இருக்குது? இதைத்தானே எதிர்பார்த்தோம். 1985 போச்சப்பா, 40 வருஷம் ஆச்சப்பா இந்த மாதிரி பேசினோமே அப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தம். இந்த ஸ்கூலில் படித்தவங்களாம் சேர்ந்து பேசுவாங்க, என்னடா நீ நல்லா இருக்கடா தம்பி அப்படின்னு. வயசான போது அவங்க மனசில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேரானந்தமாக இருக்கும். ஏண்டா நம்ம சின்ன பிள்ளையா இருந்துக்கலாம்டா, இப்படி பெரிய ஆளை வந்து நம்ம ரொம்ப சிரமப்படுறோம்ப்பா, விடப்பா, அதுக்கு என்ன செய்ய முடியும், எல்லாம் அனுபவிச்சு தான் ஒரு ஆள் சொல்லுவோம். அவருக்கு அதாவது ஒத்தனை கொடுத்த மாதிரி அந்த நட்பெல்லாம் உங்களுக்கு வரும். மலர நினைவுகளாக சேருவீங்க. ஏன்னா விட்டு போன சொந்த பந்தங்கள் கூடி வருவார்கள், தேடி வருவார்கள். அப்போ எல்லா பாக்கியமும் தனபாக்கியமும் லாபாதிபதியும் சேரனால எல்லா நேரங்களையும் இந்த 3 மாதத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் மிகப்பெரிய சொத்தும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருங்க ஐயா தனுசு ராசிக்காரங்க. இதில் 100%ங்க நீங்கள் என்ன ஃபெயிலே ஆக மாட்டீங்க. அதில் நம்பர் 1 நீங்கள். இல்லைங்க சனி தேசம் அப்படி இப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இந்த திருக்கணிதப்படி சனி பேச்சு அதெல்லாம் கிடையாது. பாக்கியப்படி அடுத்த வருஷம் தான் ஆக போகிறார். கும்பத்தில் இருக்கார் சனி பகவான். அப்போ நட்சத்திரம் சாரம் வாங்க போகிறது. இவர் 1ஆம் பாதம் வாங்குவார், அவர் 4ஆம் பாதம் போவார். அந்த சாரம் பெறும்போது பாருங்கள், புரட்டாதி 1ஆம் பாதம் சனியோட நட்சத்திரத்துக்கு சனி வந்து புரட்டாதி 1ஆம் பாதத்தில் நுழைவார், அவர் 4ஆம் பாதத்தில் நுழைவார். 2 பேரும் ஒரே நட்சத்திர சாரம் ஒரே ட்ராவல் போகிறாங்க. இப்போ ஒரு பஸ்ஸில் உங்களுக்கு தெரியாமல் நான் முன்னால் சீட்டில் உட்காந்துருப்பேன், எனக்குலாம் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல தங்கி போய் சாப்பிடுப்போம். அங்கே ஏன்னா எப்போ நீ எப்போ இதை இப்போ நானும் வந்தேன், நானும் இல்லை வந்தேன்ப்பா சேர்ந்தோம் அப்படி. இதாங்க முதல்ல உட்காந்து யார் உட்காந்துருக்கா? சுக்கிரன் முன்னால் உட்காந்துருக்காரு. சனி எப்போ லேட்டாக வருவார், பின்னால் உட்காந்துருப்பார். இவர் வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அப்போ வரும்போது அந்த ஒரே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதே ஒரே நேரத்தில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது வந்து இப்போ ஒரு ட்ரெயினில் வந்து புக்கிங் பண்ணி உட்காந்து மாறி உட்கார முடியாது. இது அங்கேருந்து இவர் பார்ப்பார், அவர் அங்கே பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு நட்பு அது சிறப்பாக இருக்கும். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதக்கோள்கள் மாத பலன்களை உங்களுக்கு செவி சாய்க்காமல் சிறப்பாக கொடுத்தே தீரும். அப்போ சுக்கிரனுடைய பயிற்சி வந்து சுபபோகத்தை அள்ளி வழங்கும். ஏன் அப்படின்னா சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம் இந்த ராசிக்குள்ள தான் இருக்குது. இது குரு வீடு, அவரும் குரு வீட்டில் போய் தான் உட்கார போகிறார், எங்கே உச்சம் பெற போகிறார். குருபான் எங்கே இருக்காருன்னு பார்த்தா அவர் சுக்கிரன் வீட்டில் உட்காந்து ஆட்சி வீட்டில் கொண்டு அவர் போய் உட்காந்துருக்காரு. அவர் கூட யார் இருக்காருன்னா சந்திரன் அவர் உச்சம் பெற உட்காந்துருக்காரு. சந்திரனை பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா 2 நாள் ஓடிட்டு இருப்பார் அவர். அப்போ இவர் வீட்டில் அவர் வீட்டில் இவர் குண்டா முடிச்சவன். எப்போ நான் உன் வீட்டில் உட்காந்துருக்கேன், நீ என் வீட்டில் உட்காந்துரு. இந்த சொல்லுவாங்களே, இந்த இப்போ தீபாவளி பொங்கல் பண்ணால் இந்த மெட்ராஸில் உள்ளவங்களாம் கிராமத்துக்கு வருவாங்க, கிராமத்தில் மெட்ராஸ் போவாங்க. இங்கேருந்து அழுது போயிடுச்சுன்னா அங்கே போகிறது, அங்கே உள்ள இங்கே வர்றது. என்ன மனம்தான் காரணம். கிராமத்தை பார்த்து சளிச்சு போயிருக்கும், அவனை பட்டணத்தை பார்த்து சளிச்சு போயிருக்கும். ஒருத்தனை வெக்கையிலே இருந்து குளிர்ச்சியை தேடுவான், ஒருத்தன் குளிச்சிருந்து வெக்கையை தேடுவான். இதுதான் மனிதனோட இயல்பு. இது எல்லாருக்கும் பொதுவானது தான். அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய மாசி மாத முழுமையான பலன்களும் அடுத்து வரக்கூடிய 4 மாத பலன்களும் மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்குது. நல்ல மாணவர்கள் நல்லா படிச்சிங்கன்னா முதல் தரம் ரேங்க் எடுப்பீங்க. நீ என்கரேஜ் பண்ணணும், அவ்வளோதான். பசிக்கும் போது சாப்பிட்றணும், அப்போ தான் சாப்பாடு செரிமானம் ஆகும், அந்த சாப்பிட்டு ருசி கிடைக்கும். பசிக்காமல் சாப்பிட்டேன்னா செய்ய. அப்போ இந்த தொகுப்பை கேட்கும் போது ஒவ்வொரு தனுசு ராசிக்காரன் உடம்புல வந்து ஊறணும். எப்படி ஊறணும்? மாங்காய் நறுக்கும் போது எச்சி ஊறிச்சான், கனெக்ஷனே இல்லை. அந்த மாதிரி இது கேட்ட உடனே உங்கள் உடம்புல ஒரு சிலுக்கணும். அதுவே உங்களை ஊன்றாக இருந்து உங்களை உன்னதமான வாழ்க்கையை கொடுத்தே தீரும் என்பதில் ஐயமில்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மாசி மாதம்
மாற்றமா ஏற்றமா? மாற்றமும் உண்டு, மிகப்பெரிய ஏற்றமும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் சுக்கிரனுடைய அனுக்கிரகமும் குருவனுடைய அனுக்கிரகமும் சிறப்பாக இருந்து குருவருளும் திருவருளும் என்றென்றும் தனுசு ராசிக்காரர்கள் பெற்று தனமும் திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் சொந்த வீடு பாக்கியமும் நல்ல படிப்பும் மேன்மையான வசதியும் வாழ்க்கையும் அமையும் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.